டெக்னிக்கல், ஃபண்டமெண்டல், ஆசிலேட்டர்ஸ் இது மாதிரியெல்லாம் ஸ்வாட் இதெல்லாம் பார்த்து நம்ம பண்ணினோம்னாக்கா ஓரளவுக்கு நம்மளுடைய கேபிட்டலை பாதுகாக்கிறதுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கும். நம்ம இப்போ என்ன தான் நம்ம வந்து டெக்னிக்கல், ஃபண்டமெண்டல் பண்ணாலும் இப்போ சமீப காலமாக நமக்கு ட்ரெண்டு பேசிஸில், நியூஸ் பேசிஸில் தான் மார்க்கெட்டு நமக்கான இயக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. நம்ம எதையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியறதில்ல. என்ன தான் நீங்கள் நியூஸ் பேசிஸில் இருந்தாலும் டெக்னிக்கல் ஓரளவுக்கு வந்து அந்த இடத்துல வந்து நின்று ஓரளவுக்கு ஹோல்டு ஆறுது. ஆனால் நம்ம அதுக்குள்ளே என்ன பண்ணுவோம், பேனிக் ஆகி நம்மளுடைய விலை இறங்குறதுன்ட்டு நம்ம உட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி ஏறுறபோது இவ்வளோதான் நம்ம டார்கெட் வந்தோடனே நம்ம வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துட்டு அதுக்கப்புறமும் ஏறுறபோது நமக்கு கூடுதல் லாபத்தை சேமிக்கிறதுக்கு வழி இல்லாமல் இருக்குது. அப்போ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, இந்த ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணினாக்கா ஒரு ஹெல்த்தி ட்ரேடிங்காக இருக்கும். அப்போ ஹெல்த்தி ட்ரேடிங் இருக்குன்னா என்ன சார் பண்ணுறது, ஜிடிடி ஆர்டர் போடுங்க. ஜிடிடி ஆர்டர் போட்டால் எல்லா பிளாட்ஃபார்மும் மேக்ஸிமம் ஜிடிடி ஆர்டர்னு இருக்குது. அது எப்படி போடணும் என்னன்ட்டு உங்களுடைய புரோக்கிங் ஏஜென்ட்டுக்கிட்ட அந்த ஆஃபீஸில் கேட்டால் சொல்லுவாங்க. அதை ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. அதிலே ஸ்டாப் லாஸும் வச்சுக்கலாம், அதிலே டார்கெட்டும் வச்சுக்கலாம். இந்த மாதிரியான வசதிகளை பயன்படுத்தி நம்ம முதலீடாக இருந்தாலும் அல்லது வர்த்தகமாக இருந்தாலும் நல்லா ஆரோக்கியமாக செஞ்சு நம்ம வர்த்தகத்தில் கேபிட்டலை பாதுகாக்கணும். எந்த வர்த்தகத்துலேயும் ஏற்ற இறக்கங்களும் உண்டு, ரிஸ்க் ரிவார்டும் உண்டு. ரிஸ்க் ரிவார்டை தெரிஞ்சு பண்ணுறது தான் நமக்கு ஆரோக்கியமான முதலீடு வர்த்தகமாக இருக்கும்.